அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப குறைவான பாடப்பகுதியை படித்து எப்படி 50 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். கொஞ்சம் இதை மட்டும் படித்தா போதும், 50 மார்க் வாங்கிடலாம். நான் நல்லா படித்து மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஆள் கொஞ்சம் எல்லாத்தையுமே படிக்கணும். இது ஒரு ஃபில்ட்ரு பண்ணி ரொம்ப மினிமம் எவ்வளோ ஒரு 50 மார்க் வாங்குறதுக்கு குறைந்தபட்ச உழைப்பில் நிறைய படிக்கணும். ஆனால் இருந்தாலும் ஒரு 50 மார்க் வாங்குறதுக்கு இதை மட்டும் படித்தாலே கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் ஒவ்வொரு இதையும் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ 10ஆம் வகுப்பு கணிதத்தில் குறைஞ்சது 50 மார்க் வாங்குறது. இதில் எப்படின்னு பாருங்கள். இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன்னா, 1ஆம் நம்பரில் ஒரு மதிப்பெண் வினாக்கள். ஒரு மதிப்பெண் வினாக்களில் இந்த நம்பரில் என்னென்னு தெரியுதா? இந்த பாருங்க, 15 15 20 15 மறுபடியும் 15னா இது நமக்கு 8 பாடம் இருக்குது. 8 பாடத்துலையும் ஒவ்வொரு பாடத்துலையும் இருக்கிற 1 மார்க்கோட எண்ணிக்கை, புக் பேக்கோட 1 மார்க்கோட எண்ணிக்கை. இந்த 1 மார்க்கோட எண்ணிக்கை வந்து 3ஆவது பாடத்தில் மட்டும் 20 இருக்குது. மற்ற எல்லா பாடத்துலையுமே 15 தான். சரியா? அதில் அந்த 15ல் மொத்தம் சேர்த்து எவ்வளோ வருதுன்னா 125 வருது. அந்த 125 நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னாக்க அதுலேருந்து நீங்கள் 12 மார்க் எழுதிடலாம். அதில் நமக்கு 14 மார்க் கேட்பாங்க. ஆனால் நம்ம எழுத வேண்டியது 14 எழுதணும். ஆனால் 12 வந்து அப்படியே இதுலேருந்து மாறாமல் கேட்டுருவாங்க. மிச்சம் 2 கொஸ்டின் வந்து கிரியேட்டிவில் வந்தோம். இல்லை 12 தான் எழுத முடியும். 12 டைரெக்டாக புக் பேக்லேருந்து அப்படியே வந்துடும். 2 கிரியேட்டிவ்னால அதை விட்டு மினிமம் நம்ம 12 மார்க், இந்த 125 கொஸ்டினை படித்தாலே 12 மார்க் வாங்கிடலாம். அப்போ நமக்கு இந்த 12 மார்க் வாங்குறதுங்கிறது உறுதி. இது வந்து நமக்கு உறுதியாயிரும். 125 கொஸ்டினை படித்தாக்க 12 மார்க் வாங்குறது உறுதியாயிரும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செய்முறை வடிகள். இந்த செய்முறை வடிகளை பொறுத்தளவில் இங்கே இருக்கு இல்லையா, அதில் அந்த வடிவத்த முக்கோணங்கள் இருக்குது பாருங்கள். இந்த வடிவத்த முக்கோணங்களில் எடுத்துக்காட்டில் 4.10 4.11 பேஜ் நம்பர் 2 கணக்கு இருக்குது. பேஜ் நம்பர் 174 பக்கம் போட்டிருக்கேன். அதே மாதிரி பயிற்சி 4.1ல் 10ஆவது கணக்குலேருந்து 11ஆம் கணக்கு வரை மொத்தம் 4 கணக்கு இருக்குது. 176வது பக்கம் இருக்குது. இந்த மாடல் கேட்பாங்க. அல்லது இந்த மொத்தம் 3 மாடல் இருக்குது நமக்கு. இந்த வடிவத்த முக்கோணம், தொடுகோடு வரைதல், அதுக்கடுத்து முக்கோணங்கள் வரைதல் இருக்குது. இது 3ல் ஏதாச்சும் 2 மாடல் பார்த்தா போதும். அந்த 2 மாடல்ல இருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு கணக்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் ஈஸியானது அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொடுத்துருக்கிறேன். வடிவத்த முக்கோணமும் தொடுகோடும். இந்த வடிவத்த முக்கோணத்தில் லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1 அது ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப எளிமையானது. அடுத்து தொடுகோடு வரைதல் கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொன்னாலும், நான் தொடுகோடு வரைதலில் கணக்கீடு கேட்டாங்கன்னாக்கா அது கணக்கீடு போட தெரியணும். அப்படி கணக்கீடு போட தெரியணுங்கிறப்ப முக்கோணத்தை சூஸ் பண்ணுறது நல்லது. இது இருந்தாலும் தொடுகோடு வரைகிறது கணக்கீடு கேட்காம தொடுகோட்டு நிலங்களை அளவிடுங்கன்னு கேட்டாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுக்காக நான் தொடுகோட்டு தொடுகோட்டை நான் எடுத்திருக்கிறேன். இதில் எடுத்துக்காட்டு 4.29 4.30 4.31 3 கணக்கு இருக்குது. பக்கம் வந்து 200லேருந்து 201 இருக்குது இந்த 3 கணக்கு. அதே மாதிரி இந்த தொடுகோடு வரைதலில் பயிற்சி 4.4ல் 11லேருந்து 16 வரை இருக்குது. 6 கணக்கு இருக்குது. பக்கம் வந்து 205லேருந்து 206 வரை இருக்குது. அப்போ இதில் நம்ம வந்து மொத்தம் பாருங்கள், இதில் இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 12, ஒரு 3 15 11 கணக்கு பார்த்துட்டோம், 15 கணக்கு பார்த்துட்டோம் அப்படின்னாக்க உறுதியாக நம்ம 8 மார்க் வாங்கிடலாம். இந்த 8 மார்க்குங்கிறது நம்ம ஈஸியாக எல்லாருமே வாங்கக்கூடியது. அது ரொம்ப எளிமையானதும் கூட. நம்ம தொடுகோடு முக்கோணம், தொடுகோடு வடிவத்த முக்கோணம் இது ரெண்டும் பார்த்தா போதுமானது. ஏதாச்சும் 2 பார்த்தா போதுமானது. எல்லாமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு 2 கொஸ்டின் வரப்போகுது. அப்போ இதுலேருந்து வர 8 மார்க்கும் நமக்கு கம்பல்சரியாக வாங்கிடலாம். இப்போ இந்த 8 மார்க்கு நமக்கு உறுதியாக வந்துடும். இந்த 12 வந்துடும், இந்த 8 வந்துடும். இந்த 8 மார்க் உறுதியாக வாங்கிடலாம். எல்லாரும் படிச்சீங்கன்னா இது நல்லா படித்தா போதுமானது. இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அடுத்தது வரைபடம். வரைபட வரைதல் வந்து கிராஃபில் 2 பயிற்சி இருக்குது. அந்த 2 பயிற்சியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பயிற்சியை படித்தா போதுமானது. உங்களுக்கு எந்த பயிற்சி பிடிக்குதோ அதை படிச்சுக்கலாம். ஒன்று முதல்ல வந்து அந்த மாறுபாடுகளின் வரைபடங்கள் இருக்கும். நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு அந்த மாதிரி இருக்கும். 2வது வந்து இருபடி சமன்பாடுகளின் தீர்வு அப்படின்னு இருக்கும். இந்த 2 பயிற்சியிலேருந்து ஏதாச்சும் ஒரு பயிற்சியை மட்டும் படித்தா போதும்.
நம்ம ஒரு கணக்கு அட்டன் பண்ணிடலாம். நான் இந்த மாறுபாடுகள் வரைபடங்கள் ஈஸி அப்படிங்கிறதுனால அதை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இல்லை சார் எனக்கு வந்து அந்த பக்கம் பயிற்சி இருபடி சமன்பாடு ஈஸியாக இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இதில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா எடுத்துக்காட்டு 3.4லேருந்து 3.47லேருந்து 3.50 வரையும் 4 கணக்கு இருக்குது. பக்கம் 127லேருந்து 130 வரை இருக்குது. அதே மாதிரி அடுத்தது அந்த பயிற்சி அதே மாடல் பயிற்சி 3.15லேருந்து 15ல் 1 முதல் 6 வரை இதில் ஒரு 6 கணக்கு இருக்குது. இதில் ஒரு 4 கணக்கு இருக்குது. அதாவது இதில் ஒரு 6 கணக்கு, இதில் ஒரு 4 கணக்கு. இது பக்கம் 127லேருந்து 130 வரையும், இது பக்கம் 131. இது மொத்தம் சேர்ந்து 10 கணக்கு வருது. அப்போ இந்த 10 கணக்குலையும் நம்ம 8 மார்க் உறுதியாக வாங்கிடலாம். இந்த 8 மார்க் இருக்கு இல்லையா, இந்த 10 கணக்கை போட்டு போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா 8 மார்க் வாங்கிடலாம். இப்போ 12 8 இப்போ இதுவரையும் 20 வாங்கிடலாம். இப்போ இதுவரையும் வந்தாக 28 மார்க் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 7 மார்க் தான். இன்னும் ஒரு 7 மார்க் நமக்கு ரொம்ப எளிமையாக வாங்கிடலாம். 7 மார்க் வாங்கினா பாஸு. ஆனால் பாஸுங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால் இதில் பாஸ் பண்ணுறதை காட்டும் ஒரு நல்ல மார்க் வாங்கணும். நல்ல மார்க் வாங்குறதுக்கு இது அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். இப்போ அடுத்து 1ஆம் பாடத்தில் வச்சுருக்கேன். 1ஆம் பாடத்தில் மட்டும் நான் எதுவுமே ஒதுக்கலை. ஏன் ஒதுக்கலை அப்படின்னா அது ரொம்ப எளிமையான படம். எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையான படமாக இருக்கும். அந்த எளிமையான படம்ங்கிறதுனால பாடப்பகுதி முழுவதுமே மொத்தம் 5 பயிற்சி இருக்குது. 5 பயிற்சியில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அது யாருமே எதுவுமே ஒதுக்காங்க, எல்லாத்தையுமே படிச்சிருங்க. இதில் ஒரு 2 5 மார்க்கு ஒரு 2 மார்க் கேட்குறாங்க. நம்ம 2 5 மார்க்கு ஒரு 2 மார்க்னா 5 5 10 ஒரு 2 மொத்தம் 12 மார்க்கு. அப்போ இந்த 12 மார்க் நமக்கு ஓரளவு நமக்கு கிடச்சிரும். இது பக்கம் வந்து 1லேருந்து 33 முதல் படத்தில் பக்கத்தை போட்டிருக்கேன். இதில் வந்து மொத்தம் 12 மார்க் இருக்குது. இந்த 12 மார்க்கில் நம்ம மேக்ஸிமம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். எல்லாமே வாங்கிடலாம். அதில் 1ஆம் பாடங்கிறனால எல்லாருக்கும் ஈஸி. அதுதான் அது ரொம்ப ஈஸிங்கிறதுனால 12 மார்க் வாங்கின மாதிரி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இதில் 12 மார்க்குமே நம்ம வாங்கிடலாம். எல்லாருமே ஈஸியான பாடங்கிறதுனால. அடுத்தது இந்த 2ஆம் பாடத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க வைப்போம். 2ஆவது பாடத்தில் நான் சொல்லியிருக்கிறது மட்டும் பாருங்கள். 2.6ல் 43 இந்த இருக்கு இல்லையா, அதாவது எடுத்துக்காட்டு 2.6 பக்க நம்பர் 43. இந்த 2.6ங்கிறது மீப்போவா கணக்கு. அது உங்களுக்கு எல்லாமே தெரியும், போட்டிருப்பீங்க, அது எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து 55ஆம் பக்கம் 2.2 இது வந்து ஒரு தொடர்வரிசை கணக்கு. இது பாருங்க, இது ஈஸியானது தான். ஒரு முதல் 6 உறுப்பு கேட்டிருப்பாங்க அந்த கணக்கு. அடுத்த பக்கம் 66ல் 2.36 இது வந்து என்ன கணக்குனாக்க 300க்கும் 600க்கும் இடையில 7ஆல் வகுப்படுற நம்பரோட கூடுதல். அப்போ இதுவும் உங்களுக்கு எளிமையான கணக்கு, போட்டு போட்டு ப்ராக்டிஸ் ஆகிருப்பீங்க. அடுத்து பக்கம் 75ல் 2.51 இது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான கணக்கு. இந்த கணக்கு என்னண்டாக்க 5 + 55 555 வரும் இல்லையா, அந்த கணக்கு. இதில் மொத்தம் 4 கணக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி இதே பாடத்தில் பயிற்சி கணக்கு பயிற்சி 2.5ல் 7ஆவது கணக்கு. 2.5ல் 7ஆவது கணக்குங்கிறது ஒரு தொடர்வரிசை கணக்கு தான். அது உங்களுக்கு எளிமையானது தான். அந்த ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைகளுக்கு உள்ள தொகையை கொடுக்குறோமா, ஆமாம், அந்த மாதிரி சம்மில் வரும். அது 62ஆம் பக்கம் அந்த சம்மம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி 77ஆம் பக்கம் 2.8ல் 6ஆவது கணக்கு பயிற்சி 2.8ல் 6ஆவது கணக்கு. அந்த கணக்கு என்ன இருக்குனாக்கா இந்த 3 + 33 அந்த ஏழு வர்றது. அது உங்களுக்கு ஈஸியானது. அதில் 2 கணக்கு இருக்குது. 0.4 0.44 3 + 33 இந்த மாதிரி 2 கணக்கு இருக்குது. அது 2ல் 3 + 33 அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது. இருந்தாலும் 0.4 பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து 82ஆம் பக்கம் பயிற்சி 2.9ல் 6ஆவது கணக்கு. இந்த கணக்கு உங்களுக்கு எல்லாம் ஃபேமிலியான கணக்கு தான். இந்த 6ஆவது கணக்கு ரேகா கணக்கு. சரியா? இப்போ இந்த 2ஆவது பாடத்தில் இங்கே ஒரு இந்த லைன் எடுத்துக்காட்டில் ஒரு 4, இந்த பயிற்சியில் ஒரு 3, இந்த 4 3 7 கணக்கு பார்த்துட்டா ஒரு 5 மார்க் உறுதியாக வந்துடும். இப்போ ஒரு 5 மார்க் நம்ம வாங்கிடலாம். அதே மாதிரி அடுத்தது 3ஆவது பாடத்தில் வர்க்கமூலம் மட்டும்தான் பெரிய படம் இது. ஆனால் வர்க்கமூலம் மட்டும்தான் அதில் நம்ம சூஸ் பண்ணுறோம். அதுலேருந்து ஒரு எண்ணம் கண்டிப்பாக வந்தாகும். அது எடுத்துக்காட்டு 3.21 3.22 அது 2 எடுத்துக்காட்டு இருக்குது. அடுத்து பயிற்சி 3.8 இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து நமக்கு எத்தனை கணக்கு இருக்குன்னா 10 கணக்கு இருக்குது. இந்த 10 கணக்கும் சேர்த்து 107ஆம் பக்கத்துலேருந்து 108ஆம் பக்கத்துக்குள்ள இருக்குது. 10 கணக்கில் ஒரு கணக்கு உறுதியாக வந்துடும். அப்போ அதுக்கு நம்ம 5 மார்க் வாங்கிடலாம். இதுக்கும் நம்ம 5 மார்க் வாங்கிடலாம். மேலே ஒரு 2ஆம் பாடத்துக்கும் வாங்கிடலாம்.
இந்த 3ஆம் படத்தில் வர்க்கமூலமும் எளிமையானது, எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் நிறைய பண்ணியாச்சு. அப்போ இதுவும் வாங்கிடலாம். அடுத்து 4ஆம் படத்தில் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணதான். 4ஆம் படத்தில் என்ன இருக்குன்னாக்கா, 4ஆம் படத்தில் அந்த தேட்டர் தான் அடிக்கடி படிச்சிருப்பேன் நம்ம. தேட்டத்தை 4ஆம் படத்தில் தேட்டர் 1ங்கிறது அடிப்படை சம தேட்டர் 177 பக்கம் இருக்குது. தேட்டர் 3ங்கிறது 180வது பக்கம். இது வந்து கோண இருசமோடி தோற்றம். அதே மாதிரி தேட்டர் 5ங்கிறது பிதாகரஸ் தேற்றம். இது 190வது பக்கத்தில் இருக்குது. இந்த 3 தேற்றத்துலேருந்து ஒரு தேற்றம் நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். அப்போ இந்த இதுலேயும் ஒரு 5 மார்க் நம்ம வாங்கிட முடியும். இந்த 5 மார்க் நம்மளால் வாங்க முடியும். சரியா, இதுவும் வாங்க முடியும். தேற்றத்தை 3 தேட்டரில் ஒரு தேற்றம் கண்டிப்பாக இது வரையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து 5ஆம் படம் வந்தீங்கன்னாக்க, 5ஆம் படத்தில் நாற்கத்தின் பரப்பு இருக்குது. நாற்கத்தின் பரப்பில் எடுத்துக்காட்டு 5.6 இருக்குது. பயிற்சி வந்து பயிற்சியில் வந்து 5.1ல் 5வது கணக்கு 218 பக்கம் இருக்குது. 218 பக்கம் இருக்குது. இதில் மொத்தம் 3 கணக்கு இருக்குது. 3 கணக்கில் இந்த நாற்கத்தின் பரப்புல இந்த எடுத்துக்காட்டு 216 இருக்கு இல்லையா, இந்த எடுத்துக்காட்டு 216 வந்து எங்க இருக்குன்னா இந்த 216 பக்கம் இருக்குது. அதாவது எடுத்துக்காட்டு 5.6ங்கிறது இது வந்து எங்க இருக்குனாக்க 216 பக்கம் இருக்குது. அந்த பக்கம் 216 இருக்கு, அதை பார்த்துக்கிறோம். அதே மாதிரி பயிற்சி 5.1ல் 5வது கணக்கு 2 கணக்கு இருக்கும். அது 218 பக்கம் இருக்குது. இந்த 2 கணக்கு மொத்தம் 3 கணக்கு இருக்குது. 3 கணக்கும் சேர்ந்து எவ்வளோ இருக்குது? 5 மார்க் இருக்கு. இதுவும் இப்போ நம்ம எளிமையாக வாங்கிடலாம். நாற்கத்தின் பரப்பில் 3 கணக்கு தான் போட்டிருக்கு. அது எளிமையாக வாங்கிடலாம். அதே மாதிரி அடுத்தது 7ஆம் படத்தில் 3 கணக்கு தான் போட்டிருக்கு. 3ல் நமக்கு வந்தால் லக்கு, வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த 7.23 அப்படிங்கிறது இடைக்கண்டத்தோட கணக்கு. இது பக்கம் 297. இது இடைக்கண்டத்தோட கணக்கு. அதே மாதிரி இந்த எடுத்துக்காட்டு 7.29, 7.30, 7.31 இது இந்த பயிற்சி வந்து கடைசி பயிற்சியில் எடுத்துக்காட்டில் இருக்க 3 கணக்கு. இது 3 கணக்கு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது முதல் கணக்கு வந்து ஆன்சர் வந்து 16 வரும். அதாவது பெரிய குளத்தை சின்ன குளமாக உருவாக. அடுத்து 7.30ங்கிறது 7 களிமண் கணக்கு வரும். எவ்வளோ உயரம் கேட்பாங்க. அந்த உயரம் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கும். அதை இங்கே நான் வச்சுக்கிறோம். முதல் இந்த 7.29 இந்த 7.30க்கு ஆன்சர் 512 வந்திருக்கும். அதே மாதிரி 7.30க்கு 8ன்னு வந்திருக்கும். அதே மாதிரி 7.31 வந்து ஐஸ்கிரீம் கணக்கு. எத்தனை ஐஸ்கிரீம் கேட்டிருப்பாங்க. இது ஆன்சர் 12 வரும். இந்த பக்கத்தை நான் வச்சுங்க. 303ஆம் பக்கம் 7.29 இருக்கு, 7.30 இருக்கு, 7.31 இருக்கு. இது போக இடைக்கண்டத்தின் கன அளவு. இந்த 4 கணக்கை மட்டும் பாருங்க. 4 கணக்குல இருந்து ஒரு கணக்கு வந்துடலாம். 4 கணக்குல இருந்து இங்கே நான் இது 2 சேர்த்து போடணும். 2 இது எடுத்துக்காட்டில் 3 இருக்கு, எடுத்துக்காட்டில் 1, பயிற்சியில் 1. இது 4 கணக்கு இருக்கு. 4 கணக்கு சேர்த்து ஒரு 5 மார்க் உறுதியாக வாங்கிடலாம் நம்ம. இது மேக்சிமம் வரும். அதுக்காக அதை பார்த்துக்கலாம். அடுத்து 8ஆம் படத்தில் நமக்கு என்ன இருக்குன்னாக்கா, 8ஆம் படத்தில் எடுத்துக்காட்டு 8.1, 8.2 பக்கம் 312. இது என்னக்கா வீச்சுகள் பார்க்குறது. அதே மாதிரி வீச்சுகள் பார்த்தது பின்னாடி பயிற்சியில் அதே மாடல் 8.1ல் முதல் 3 கணக்கு 1, 2, 3. இது எந்த பக்கம் இருக்குனாக்கா 322 பக்கம் இருக்கு. அப்போ இதில் ஒரு 3 கணக்கு, இதில் ஒரு 2 கணக்கு, மொத்தமே 5 கணக்கு தான் இருக்குது. அந்த கணக்கு என்னது? வீச்சுகள் பார்க்குறது. வீச்சுகள் கண்டிப்பாக 2 மார்க்கில் வந்துடும். 5 கணக்கு இருக்கு. 5 கணக்கு பார்த்தாக்கா ஒரு 2 மார்க்கில் வாங்கிடலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கிறது வெறும் 5 மார்க் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இது போக 2 மார்க் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் இதில் மட்டும் பார்த்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள். 12, இது ஒரு 8, 20, இது ஒரு 8, 28, இங்கே ஒரு 12, 40, 45, 50, 55, 60, 65, 67 மார்க் வருது. இந்த 67 மார்க்கில் நமக்கு வந்து என்னண்டாக்க ஒரு 17 மார்க்கு கழிச்சிருங்களேன். 67 மார்க்கில் 17 மார்க்கு கழிச்சிட்டோம்னாக்க 67 17% எவ்வளோ இருக்கு மிச்சம்? அப்போ 50. இப்போ 67ல் 17 போச்சுனாக்க 67ல் 17 மார்க்கு கழிச்சோம்னாக்க 50 மார்க் நம்ம கன்ஃபார்மாக வாங்கிடலாம். இதில் சந்தேகமே இல்லை. இப்போ 67 இத்தனையும் இதை போட்டு தெளிவாக படித்தா கூட 67க்கு 67மே வாங்கிடலாம். ஆனால் அதில் ஒரு 2-3 கொஸ்டின் வராமல் போனால் கூட 15 மார்க் வச்சுக்கோங்களேன். 3 கொஸ்டின் வரலைன்னா கூட 15 மார்க் போனாக்க 67ல் 15 போச்சுன்னா மிச்சம் 52 மார்க் நம்ம கன்ஃபார்மாக வந்துடும்.
இப்போ குறைஞ்சபட்சம் இதுலேருந்து நீ என்ன பண்ணலாம்னா 52 மார்க் உறுதியாக வாங்கிடலாம். இதை மட்டும் படித்தாலே போதும். இதை கொஞ்சம் வீடியோ பார்த்துக்குங்க. வீடியோ பார்த்துட்டு இந்த நான் சொல்லியிருக்க பக்கம்லாம் தெளிவாக கொடுத்துருக்கேன். அந்த பக்கம் இந்த கணக்கு நம்பரு எடுத்துக்காட்டா பயிற்சியா அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்குது. இதை மட்டும் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து டைம் இருக்கும்போது மற்ற கணக்குகளையும் பார்க்கணும். இது வந்து ஒரு நேரம் குறுகிய இருக்கிறதுனால இதில் இதை மட்டும் ப்ராக்டிஸ் முதல்ல எடுத்தோன்னு பார்த்துட்டு இதை முடிச்சுட்டு மற்ற பாடத்தையும் பார்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் பார்த்துட்டு நான் படிச்சுட்டேன் போதும் அப்படின்னு கூடாது. இது ஒரு முதலுதவி மாதிரி தான். இது 50 மார்க் போதும் கூடாது. எல்லாருமே மார்க் அதிகமான மார்க் வாங்கணும் பார்க்கணும். அதேமாதிரி இந்த 1 மார்க்கில் அதுக்கும் குறுக்கு வழி, அதாவது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையுமே பாருங்கள். 1 மார்க்கில் 8 பாடம் இருக்குது. 8 பாடத்துக்குமே அதாவது ஆன்சரை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்து அந்த 1 மார்க்கை தரவு பண்ணிடுங்க. 1 மார்க்கை தரவு பண்ணிட்டீங்கன்னா 12 மார்க் கன்ஃபார்ம் ஆகிடலாம். அது போக மிச்சம் செய்முறை வடிவில் 8, இதில் ஒரு 8 நான் அதில் போட்டிருக்க மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாக்கா 50 மார்க் வாங்குறது ரொம்ப எளிது. இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமானது இல்லை. ரொம்ப எளிமையாக வாங்கிடலாம். எல்லாரும் அனைவரும் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று இந்த மார்க் மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக நல்ல மார்க் வாங்கி குறைந்தபட்சம் இது கீழே போகாமல் அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ பயிற்சி எடுத்து அந்தளவுக்கு வாங்கி நல்ல மதிப்பெண் எடுக்க வாழ்த்துக்கள். நன்றி.